மற்றவங்கள சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற இந்த மீன ராசிக்காரங்களுக்கு தான் உங்களை யாருமே புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு உணர்வுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது சின்ன விஷயமா இருந்தால் கூட மற்றவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் மனசுமே ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்னு சொல்லலாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதிகமாக சந்தோஷப்படுறதும் நீங்கள் தான், அதிகமாக வருத்தப்படுறதும் நீங்கள் தான். அதனால தான் மன ரீதியான போராட்டத்தை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்கக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் இவங்ககிட்ட அதிகம்னு சொல்லலாங்க. அதுவும் பிடிச்சவங்களா இருந்தால் இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாதம் தாங்க. கூட்டமாக இருக்கணுங்கிறது இவங்க அதிகம் விரும்பினதில்லை. ஆனால் இவங்க எப்பயுமே அமைதியை தான் விரும்புவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகம், தத்துவம், இந்த தெய்வ வழிபாடு எல்லாமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி சார்ந்தவங்க இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புடையங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாமே எனக்கு இந்த ஆன்மீகம் பிடிக்காதுன்னு சொன்னால் கூட தெய்வ அருள், தெய்வ கடாட்சங்கிறது நிறைஞ்சிருக்கிறது இந்த ராசிக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மீன ராசி அன்றவர்களுக்கு சமீப காலமாக ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. போதா குறைக்கு இந்த நேரத்தில் ஏழரசனி காலகட்டங்களில் படாத பாடுன்னு சொல்லலாங்க. ஓரளவுக்காவது இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குமாங்கிறது தான் மீன ராசி என்பதுடைய இயக்கமே. அந்த வகையில் மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சில விஷயத்தில் பல அற்புதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரே சண்டையாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த சண்டை எல்லாமே தாண்டி ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. உறவினர் வழியில் எடுத்துக்கிட்டாலுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த வழியில் என்னதான் உறவு வகையில் பார்க்க வந்தாலும் கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாக இருக்குது. உறவினர் வகையில் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் உறவினர் வகையில் உதவின்னு எதிர்பார்த்தாலும் இந்த நேரம் பெருசாக இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மன அழுத்தம் கொஞ்சம் கொடுக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்த குழம்பக்கூடிய அமைப்புங்கிறது கொடுக்கும். ஏற்கனவே இயல்பாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி அன்புகள் கொஞ்சம் குழப்பமானவங்க தான். இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பார்த்தேன் இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோங்கன்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த கற்பனையை கவலைப்படுறத கொஞ்சம் விடுற பாருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை விட்டுறது நல்லதுன்னு சொல்லலாங்க. உங்கள் கற்பனை திறனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஓவியம் வரைகிறது, இந்த இசை, எழுத்து, இந்த மாதிரியான துறையில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அதில் கொண்டு போய் விட்டு பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமான வளர்ச்சிங்கிறது இருக்குது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்கள் கற்பனையை இந்த விஷயத்தில் தான் நீங்கள் விட்டுறீங்களே தவிர மற்ற விஷயத்தில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது அற்புதமாக இருக்கும். சரி, இனி வரக்கூடிய நாட்களாவது மீன ராசிக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறது தான் பலருடைய இயக்கம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த வாரம் எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் பணம் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்ன சம்பாதிச்சாலும் கொஞ்சம் செலவுங்கிறது வரும். அதுவே மருத்துவ செலவு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் தான் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். போதா குறைக்கு மன அழுத்தங்கிறது கொஞ்சம் கொடுக்குங்க இந்த நேரம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காதது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசுக்கு நெருக்கமானவங்க வழியிலே கொஞ்சம் வீணான மனஸ்தாபம் ஏற்படுறது எல்லாமே இந்த நேரம் இருக்குது. அதனால யார் நிலையில் அதிகம் கவனம் கொடுக்கறது வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே தன் கையே தனக்கு உதவி தான். அதனால மற்றவங்க கிட்ட உதவி எதிர்பார்த்து நிற்கிறது வேண்டாம். அதனால மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறது வேண்டாம். நேரத்தில் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா ஏழரச்சனி காலம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் தான் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கொடுக்கும். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கவனித்து பசியார சாப்பிட்றது நல்லது. இந்த வயசானவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை நோய், இதய நோய் மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உணவில் கவனமாக இருந்து பாருங்க. பயணங்கள் இல்லாமல் அதிகமாக தான் வரும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. ஆன்மீக நாட்டங்கிறது அதிகரிக்குங்க. கடவுள் ஒருத்தர் தான் துணைங்கிற மாதிரி ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அந்த வகையில் அது சாதகம் தான். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக வழிபாடு செஞ்சுக்கிறது மனசுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி உடம்புல
பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, வைத்திய செலவு என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, வாரம் வாரம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு வழக்கம் போல தீபம் போட்டுட்டு, இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கல்ல, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வைத்திய செலவாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கலசர சாணத்தை சனி பகவான்ங்கிறது பார்வையிட்டு இருக்கிறாரு. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது இல்லாமலாம் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும், ஆனால் அது நீடிக்காது. கணவன் மனைவி 2 பேருமே குறைய பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கையில் பாதிக்கிற அளவுக்கு இல்லாமல் இந்த நேரத்தில் எதுவுமே இல்லை. பேச்சில் மட்டும்தான் அந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும். ஆனால் இதே நேரத்தில் தான் நிறைய நல்ல மாற்றம் உண்டு. வேலை தேடுறீங்களா இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும், அதுவும் நல்ல சம்பளத்தோடு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியம் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. வழக்கம் போல குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு, சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு, அதுவுமே சனிக்கிழமையில ராகு காலத்தில் இந்த 9லிருந்து 10:30 மணிக்கு சொல்லுவாங்க, இந்த பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி, முடிஞ்சா தாளம்பூ குங்குமத்தில் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல காரியமும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். என்ன ஒன்று, நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்காமல் இந்த நேரம் இருந்துக்கிட்டா போதும், உங்களால் சமாளிச்சுக்க முடியும். ராசிக்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது விரைய செலவுங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் அந்த வாரத்தில். முன்னாடி எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் செலவு மேலே செலவாக இருந்திருக்கும். அதை நீங்கள் இந்த நேரத்தில் செலவை எப்படி கட்டுப்படுத்தணும்னா சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு முயற்சி செய்ய பாருங்கள், சிறப்பாக தான் இருக்குது. தொழிலில் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை, முன்னேற்றம் தான். நிறைய பேத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க தொழில் செய்கிறத பார்த்து நாமளும் புதுசாக தொழில் செய்யலான்னு ஆசைப்படுவீங்க. கொஞ்சம் புதுசாக தொழில் செய்கிறத மட்டும் இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். இருக்கிற வேலையில் கவனம் கொடுங்க, வரவு செலவில் கவனமாக இருங்க. பெருசாக அளவில் பண பரிவர்த்தனை பண்ணுறதுல இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உணவு விஷயத்தில், உடல் ஆரோக்கிய விஷயத்தில், புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சொந்த பந்தம்லாம் எடுத்துக்கிட்டால் எந்த காலத்துலையுமே மீனராசிக்கு இந்த சொந்த பந்தத்தோட ஒரு அனுசரணையான தன்மைங்கிறது இருக்காது. ஏன்னா நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவீங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா கூட எதனால் அந்த வார்த்தை சொல்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலே உறவுகள் எல்லாமே உங்ககிட்ட நீடிக்காது. உங்கள் முன்னாடி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடியவங்ககிட்ட அவங்களுடைய விஷயம்லாம் உங்ககிட்ட அதாவது எடுபடாதுன்னு சொல்லலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலேயே உறவுகள் உங்ககிட்ட அதிகமாக நெருக்க வச்சுக்காது. அப்படியே உறவுகள் இருந்தாலும் உறவுகளால் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதிகம்தான். நல்லபடியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க மீனராசிக்கு எப்பயுமே அதிகம்தாங்க. அதுவும் சொந்த பந்த வகையில், வெளி இடத்துல கூட அவ்வளோ செய்ய மாட்டாங்க. சொந்த பந்த வழியில் தான் அந்த மீனராசிக்கு உறவு வகையில் கசப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க நிலையில் அதிக நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம். நீங்களாவே போனாலும் வம்பு தான் அந்த நேரத்தில் வருமே தவிர, அதனால கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க. நீங்கள் இந்த நேரம் என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையும் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துட்டு வந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று மனசு விட்டுறாதீங்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்த பின்னாடி தான் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் முயற்சி விட்டுறாதீங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு மந்தமாகவே இருக்குதுன்னெலாம் கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஜென்ம சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால தான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே. ஆனால் பெருசாக பாதிப்பை தரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அனுசரித்து போக பாருங்கள், பெருசாக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அதாவது புகுந்த வீட்டு சொந்த பந்த வழியில் கொஞ்சம் ஏகப்பட்ட மன உளைச்சல் சந்திச்சிருப்பீங்க. அதுவே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுங்கிறது வந்திருக்கும். உடம்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஏகப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த வாரங்களை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஒரு தெம்போடு இருப்பீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தோட விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால் மனஸ்தாபம் மறைகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் குழந்தைகளுடைய நடவடிக்கையில், குழந்தைகளுடைய ஒரு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி சிறப்பு தாங்க. பொதுவாகவே வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் இந்த நேரம் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற இருக்க போறீங்கன்னா, மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்குதுங்க. அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தான். உங்கள் ராசி அதிபதியுடைய பார்வை இருந்துட்டாலே ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். உடல்நிலையில் தொந்தரவு இருந்தால் கூட பெருசாக பாதிப்பு தராது. எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. போட்டிங்கிறது இருக்க தான் செய்யும்.
ஆனால் பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் உதவி கிடைக்கும், ஒரு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சூரியன் இருக்கிறதால உழைப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு வேலை இருக்கும், மன அழுத்தம் கொஞ்சம் கொடுக்கும். சம்மந்தமில்லாம விஷயத்த மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, மன நிம்மதி கெட்டுரும். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்க பாருங்க, சமாளிச்சிடலாம். இந்த வாரம் உங்களுக்கும் சிறப்பு தாங்க. கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க, உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இழுபறியா இருந்த வேலை எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சாதகம் தாங்க. வியாபாரம் தொழில சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இந்த கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஒரு பாதிப்புங்கிறது இருந்திருக்கு. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒன்று பணப்பற்றாக்குறை, இல்லைன்னா மனஸ்தாபம் ஏற்படுறதுன்னு இருந்தவங்க சூழ்நிலை இந்த வாரத்தில் மாறுதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கேது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. குடும்ப நலன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, தொழில் வியாபாரத்தில் லாபம் கொண்டு வர முடியும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. பெரியவங்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுங்க, அதுவே உங்களுக்கு சாதகமான பலன் தான். நன்றி நண்பர்களே. மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கூடவே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த நீர்நிலைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஊரில் ஒரு குளம், அதே மாதிரி ஏரி இருந்தால் கூட, அதாவது கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தால் கூட, அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு நீங்கள் வாங்கி தர பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் குறையக்கூடிய விஷயம் இதுதான். அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விஷயம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குதோ அந்த விஷயம் நீங்கணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, இதை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மனதார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்கு வெளியே நீங்கள் வச்சுட்டு போக பாருங்கள். அது எறும்புகளோ மற்ற உயிரினங்களோ சாப்பிட்றப்ப நம்முடைய கஷ்டம் எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாம்.